Hello guys, welcome to this video. So last video நான் React வந்து ஒரு component based development டெக்னாலஜின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ காம்பனன்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம React.js-ஓட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே பார்ப்போம். ரைட், ஸோ யூ கோ டு reactjs.org. ரைட், கூகுளில் போய்ட்டு React.js போடுங்க. த ஃபர்ஸ்ட் லிங்க் வில் பி reactjs.org. ஸோ இதில் reactjs.org-ஓட ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஹோம் பேஜ் அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் டிக்ளரேட்டிவ் காம்பனன்ட் பேஸ்ட் லேர்ன் ஒன்ஸ் ரைட் எனிவேர். ஓகே, ஸோ காம்பனன்ட்னா என்ன, ஸ்டேட்ஃபுல் காம்பனன்ட்னா என்ன, அப்ளிகேஷன், ஆல் தீஸ் திங்ஸ் தே ஹவ் எக்ஸ்பிளைன். பட் ஒன் திங் ஹியர் இஸ் ரியாக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டே காம்பனன்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த வெப்சைட்டில் இருக்க இந்த ஹெட்டர், அதாவது நேவிகேஷன் பார். ஓகே, ஸோ நேவிகேஷன் பார்னால் ஆப்வியஸாக உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், அந்த டாப் பார். அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபூட்டர். ஓகே, இந்த ஃபூட்டர் இருக்குது. ரைட், ஸோ இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் when I go to all these pages, ஸோ டாக்ஸ் டுட்டோரியல் எந்த பேஜ் போனாலும் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இஸ் சேம். Right, it's fixed. I click on blog, header and footer is same, and when I click on community, header and footer is same. Right, and also you notice one thing here in the right side in the widget paranga, when I go to each page, okay, the content mattum change agudhu, the widget la content change agudhu, but the look and feel, the style and the widget or height, width, the blue color style and the hover பண்ணும்போது லைட் ஆகிறது, when we select a text it is a bolder, இதெல்லாம் வந்து சேம். அதாவது எந்த பேஜ் போனாலும் when I go to tutorial, see it is same. When I select before we start the tutorial, when I click on blog, see style, everything is same. When I go to community, இங்கேயும் பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ the header in the footer and this widget is same in case of all the pages. Right, so what they have did right in the header and footer and this widget, இதெல்லாம் வந்து reusable component-ஆக create பண்ணிட்டு and they have reused it in all the pages. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு வாட்டி தான் டெவலப் பண்ணுவாங்க and wherever it is required they will reuse it. Okay, so இதுதான் வந்து component based approach. இப்போ React இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இது ஒரு காம்போனண்ட். ஓகே, ஸோ இந்த இடம் இருக்குல்ல, ஸோ சிம்பிள் காம்போனண்ட்லேருந்து இது வரைக்கும் இது வந்து ஒரு காம்போனண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே காம்போனண்ட்டை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, பட் தே ஹேவ் பைண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா. இது வந்து வேறு டேட்டா, இங்கே வேறு டேட்டா அண்ட் ஹியர் இட் இஸ் வேறு டேட்டா. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதுவும் அதே காம்போனண்ட் தான், அதாவது ஒரே காம்போனண்ட், ஒரே ஒரு விட்ஜெட், பட் டிஃப்ரெண்ட் டேட்டா பைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே டெவலப்மெண்ட் தான், பட் இட் இஸ் ரீயூஸ்ட் இன் மல்டிபிள் பிளேசஸ். ஓகே, ஸோ இதுதான் காம்போனண்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ஒன்று. Right, so when you learn about React, you should know React is a component based development technology, and the next is in React everything is JavaScript. Okay, so நீங்க HTML எழுதினாலும் சரி, CSS எழுதினாலும் சரி, கோட் JavaScript எழுதினாலும் சரி, எல்லாமே React வந்து JavaScript-ஆ தான் புரிஞ்சிக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் ரியாக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக் திங். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வென் யூ டெவலப் சம்திங் யூ ஷுட் திங்க் வெதர் இட் வில் பி ரீயூஸ்ட் இன் ஆர் அப்ளிகேஷன், அதாவது அது ரீயூஸபிளாக நிறைய இடத்துல யூஸ் ஆகுமா அப்படின்றத நீங்கள் ஒரு காம்பனண்ட் டெவலப் பண்ணும் போதே நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை வந்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அதை ரீயூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ த டேட்டா வில் சேஞ்ச் பட் த காம்பனண்ட் இஸ் சேம். ரைட், ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் இன் ரியாக்ட் எவ்ரி திங் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது ரெண்டும்
கண்டிப்பாக நம்மளுக்கு ரியாக்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஐ ஷோட் யூ வாட் இஸ் அ காம்பனண்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட். ஓகே, த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் இம்ப்ளிமெண்ட் தேட் ப்ராக்டிக்கலி. ஓகே, நம்ம வந்து ஒரு nav பார், ஒரு ஹெட்டரை வந்து ஒரே வாட்டி டெவலப் பண்ணி அதை ஒரு 3 பேஜில் ரீயூஸ் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெல், right? So thank you guys, keep watching my videos, please wait for my next video. Until then, bye, thank you.